ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நற்பவி கிச்சன். இன்றைக்கி குக்கரில் அடி பிடிக்காமல் நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை ஒன்றா பிரட்டிட்டு அதை தனியாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா குக்கரில் நிறையா ஆயில் ஆட் பண்ணிங்க. எப்பொழுதுமே பிரியாணிக்கு ஆயில் நிறையா வேணும். நான் கோகோனட் ஆயில் தான் எப்பொழுதுமே பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி, 2 பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் நல்லா கட் பண்ணிங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா, அதை கீறக்கூடாது, முழுசாக தான் போடணும். ஏன்னா அந்த பச்சை மிளகா ஸ்மெல் வந்து பிரியாணியில் வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதையும் வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கு நல்லா நீங்கள் அதை வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அது ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் நல்லா வதக்கணும். நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக 1 ஸ்பூன், தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தான் போடணும், அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. எப்பொழுதுமே தனி மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போட்டால் தான் பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதை அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்குது, பார்க்குறதுக்கே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணி அந்த சிக்கனையும் அந்த தக்காளி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நீங்கள் வதக்கணும். அது திரும்ப நல்லா வதக்க தான் நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கு. அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அதை வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா சால்ட்டு சேர்த்துங்க. 1 டம்ளர் பிரியாணி அரிசியும் 1 ஸ்பூன் சால்ட்டு, இப்போ 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போதும், அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி கலந்துட்டேன். அதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு 2 விசில் விடுங்க. விசில் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம 2 டம்ளர் தண்ணி கலந்துருக்கோம். கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி இன்னும் 2 டம்ளர் தண்ணி கலந்துங்க. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசியை நம்ம அதில் சேர்த்துட்டு அதில் பாருங்கள், நான் சேர்க்கும் போதே ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த அரிசியில் இல்லை. அந்த அளவுக்கு அந்த அரிசியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருந்தாலும் பிரியாணி வந்து நல்லா பொலன்னு வரும். அரிசியை நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கும். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் மேலே அந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி.